அன்ஸ்கில்டு லேபரர்ஸ் அவங்களோட எப்படி நிர்ணயம் பண்றாங்கன்னா சம்பளம் வந்து 30,000 ரூபாய்க்கு கீழேங்கிற மாதிரி நிர்ணயம் பண்றாங்க. அதுல வந்து 75% வந்து ஹரியானாவோட டாமிசைல் இருக்கிறவங்க தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லா கொண்டு வராங்க. நான் ஹைகோர்ட் ஹேஸ் டு டேக் டெசிஷன். அதுக்கு வந்து அவங்க எல்லா விதத்துலயும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் they are concerned about 4 substantial questions of law. எந்த காரணத்துக்காக அதை இன்வாலிடோ இல்ல எந்த காரணத்துக்காக அதை வேலிட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜட்மெண்ட் நமக்கு தெரியும். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து நம்மளோட தாட் ப்ராசஸை வந்து அங்க அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாய் சிலம்பரசன். ஹாய் சசீன். ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸ்பிளைன் வீடியோ பண்ணி. ஆமா, செம்மையா மிஸ் பண்ணேன் நானு. ஓகே. டியூ டு சம் இல்னஸ். ஆமா, ஆடியன்ஸ் சொல்லணும் கொஞ்சம் முடியாம இருந்தது. அதனால ஒரு 1 வீக் வந்து நம்ம எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் போட முடியாம போச்சு. ஆமா, நிறைய கரண்ட் அஃபேர் அதுக்கு நடுவில் வேற போயிடுச்சு. ஆமா, நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, எனிவே நம்ம இதுக்கப்புறம் அந்த பிரேக் விடாம இது இன்னோவேட்டபிள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் நம்ம அந்த எபிசோட்ஸை மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஓகே, கான்டெக்ஸ்ட செட் பண்ணிருங்க. கமான் சசின். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வீடியோ போட்டிருந்தீங்க. ஆமா, இப்படி கேட்டா பயமால இருக்கு. என்ன சொல்ல முடியல. இல்ல, வீடியோ நல்லா இருந்தது. விஜயன் சார் பேசியிருந்த விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா பேசியிருந்தாங்க. அதை ரொம்ப இது பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இதோட நிறுத்தாம இது கண்டினியூ பண்ணணும்ன்றதான் என்னோட விருப்பம். இல்லை, ஹீஸ் அ ஸ்டால்வார்ட்ல. எனக்கு லிட்டரலி எனக்கு இது எப்படி ஆச்சுங்கிற சொல்றேன். 25th நவம்பர் நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன். ஓகே சார், நாளைக்கு கான்ஸ்டியூஷன் டே. ஓகே, நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த நுவான்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நம்ம வியூவர்ஸ்க்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஹைலி ப்ராலிஃபிக் பர்சன். அவரு ரெடி அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாரு. ஓகே, அவரோட அது பெரிய கன்சிடரேஷன். அது நம்ம சப்போர்ட் பண்ணணும்ன்றதாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம போய் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனை சொல்லணும் அப்படின்னு சொல்றது திடீர்னு அவர் என்ன நினைச்சிருப்பாரு, சின்ன பசங்க கான்ஸ்டியூஷன் டேட் வராங்கன்னா அப்போ அவர் நினைச்சிருப்பாரு. ஸோ அதனால அவர் ரெடி அக்செப்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நம்ம கேட்ட சின்ன சாதாரண கொஸ்டின்ஸ், அவர் எவ்வளவோ கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸை பார்த்துருக்காரு. ஆமா, சாதாரண கொஸ்டின்ஸ் அவர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அப்படின்னு அவர் ஆன்சர் பண்ணது. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு அது போய் சேரும். அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ மஸ்ட் ஆக்சுவலி தேங்க் ஹிம் இந்த இடத்துல. நம்ம விசர்வ் சார்பா அவருக்கு வந்து நன்றிகளை தெரிவிக்கணும். நல்லா போச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவருக்கு. நீங்க அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒரு பில் வந்து அவர் போட்டிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு புது விஷயமா இருந்தது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஆமா, அந்த சிங்கிள் லைன்ல சொன்னாரு பாத்தீங்களா, திஸ் இஸ் அ டிசிப்ளினரி கோட் ஆஃப் கவர்னன்ஸ். கான்ஸ்டியூஷன்ன்றது டிசிப்ளினரி கோட் ஆஃப் கவர்னன்ஸ். ஸோ ஈஸியா புரியுற மாதிரி விஷயங்களை வந்து நல்லா சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா ஆமா, நம்ம அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணணும். அது வெறுமனே ஒரு ஈவெண்டா பார்க்காம எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ். இது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு பாலிட்டியில நம்ம பண்ணிட்டோம், என்விரான்மெண்ட்ல ஒரு ஸ்டால்வார்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும். கரெக்டா? ஓகே, பாப்போம் எப்படி போகுதுன்னு பாப்போம். ஓகே ஓகே, அடுத்து வந்து என்னன்னா இன்னைக்கு கான்டெஸ்ட்ல வந்து 17th நவம்பர்ல ஹைகோர்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. கரெக்ட். ஆமா, அதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானா ஸ்டேட்டோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஆக்ட் 2020 அதை வந்து பாஸ் பண்றாங்க. அன்கான்ஸ்டியூஷன். ஆமா, அன்கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஸோ இது என்னென்ன நடந்திருக்குன்னா, 2019 ஒரு பில் அவங்க வந்து வைக்கிறாங்க. ஹரியானா ஸ்டேட் அவங்க லெஜிஸ்லேஷன் அசம்பிளியில அந்த பில் பாஸ் பண்றாங்க. என்னன்னா 75% ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க. ஆமா, ஹரியானாவை சேர்ந்தவங்க. பிரைவேட் செக்டார்ல எஸ் 30,000 rupees இருக்கிற ஜாப்ஸ், அதாவது அன்ஸ்கில்டு லேபர் ஜாப்ஸ்.
அன்ஸ்கில்டு லேபர். ஆமா, லேபர் ஃபோர்ஸ். அந்த ஜாப்ஸ்ல வந்து 75% கொடுக்கணும்ன்றத பாஸ் பண்றாங்க. அப்ப ஹரியானாக்குள்ள இருக்க பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ், அதுவும் வந்து அன்ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ், which is to mitigate the migrant laborers. அப்படி வேணா எடுத்துக்கலாமா? ஆமா, அதே சொல்லியிருக்காங்க, அதுல சொல்லியிருக்காங்க. சோ அந்த அன்ஸ்கில்டு லேபரர்ஸ் அவங்களோட எப்படி நிர்ணயம் பண்றாங்கன்னா, சம்பளம் வந்து 30,000 ரூபாய்க்கு கீழேங்கிற மாதிரி நிர்ணயம் பண்றாங்க. அதுல வந்து 75% வந்து ஹரியானாவோட டாமிசைல் இருக்கிறவங்க தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லா கொண்டு வராங்க. இது பிரைவேட் செக்டர்ல. ஆமா, ஈவன் தோ 10 லேபர்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து அது அப்ளிகபிள். ஆமா, நீங்க வந்து எவரி 3 months ஒரு வாட்டியோ என்னமோ அவங்க வெப்சைட் இருக்கு, அதுல போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், சர்டிபிகேட் வச்சுக்கணும், இவ்வளவு பேரு ஹரியானாவை சேர்ந்தவங்க இது பண்ணணும், அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி அந்த போர்ட்டல்ல. ஆமா, அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி. எனி இன்ஸ்டிடியூஷன் ஆர் கம்பெனி which has laborers more than 10 people, ஆமா, or 10 or more than 10, அந்த மாதிரி more than 10ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவா இருந்தது. அது அப்பவே பேசுபொருளா இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அது ஆக்டா 2020ல அசென்ட் ஆச்சு. ஆமா, வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021ல வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனால சேர்ந்து ஒரு கேஸ் போடுறாங்க, ரிட் பெட்டிஷன். ஆமா, ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கோர்ட் வந்து ஹைகோர்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா வந்து ஸ்டே பண்றாங்க. இது ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட், ஆமா, அப்பீல் போறாங்க. அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்குதுன்னா, நீங்க வந்து ஸ்டே போடாதீங்க, ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த லா வந்து வேலிடிட்டியா இல்லையா அதை செக் பண்ண சொல்றாங்க. நீங்க ஸ்டே இருக்கட்டும், ஸ்டே வேண்டாம், ஆனா லா வேலிடா இல்லையா அப்படிங்கறத சீக்கிரம் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு அது வந்து இன்வாலிட் அப்படின்னு வந்துருச்சு. ஆமா, 17th of November வந்துருச்சு. ஓகே, ஃபைன். சோ அப்படி பாக்குறப்ப this ultravirus constitution and this has been rejected. ஆமா, இது வந்து அதுல மெயினா ஒரு வரியில சொல்லணும்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்றாங்க. ஓகே, இது வந்து வயலேட்ஸ் த பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரைட், ஆன்லைன். ஸோ இப்போ நம்ம என்னன்னா, இதுல வந்து நான் அந்த ஆர்டர் பார்த்தேன். ஓகே, ஒரு 83 பேஜ் ஜட்மெண்ட் அது. ஓகே, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் நான். குறிப்பா அவங்க டிஸ்கஸ் பண்ணது அந்த லெஜிஸ்லேஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, பெட்டிஷனர்ஸ் வந்து இது வந்து இன்வாலிட்னு சொல்லி பெட்டிஷன் வைக்கிறாங்க. ஓகே, ரெஸ்பாண்டன்ஸ் அவங்களோட கவுண்டர்ஸ் சொல்றாங்க. நவ் ஹைகோர்ட் ஹேஸ் டு டேக் டெசிஷன். அதுக்கு வந்து அவங்க எல்லா விதத்துலயும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் they are concerned about 4 substantial questions of law. ஓகே, ஒரு 4 கொஸ்டின் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேஸ் முடிஞ்சு, இந்த கரண்ட் அஃபேர் முடிஞ்சு. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து நம்ம பாலிட்டியில வந்து என்ன கேஸ், என்ன மேட்ரு, என்ன சப்ஜெக்ட், சரியா இது என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ஈவெண்டா நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டோ ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டோ வருதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போய் எந்த காரணத்துக்காக அதை இன்வாலிடோ இல்ல எந்த காரணத்துக்காக அதை வேலிட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து நம்மளோட தாட் ப்ராசஸை வந்து அங்க அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ 4 சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா என்னங்கிறத பார்ப்போம். எப்படி அதை வந்து இன்வாலிடா ஆக்குறாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே, அந்த கொஸ்டின்ஸ், அந்த 4 கொஸ்டின்ஸ் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆமா, அதுல முதல் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் அவங்க வந்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆமா, இந்த பெட்டிஷன் வந்து வேலிடான்ற மாதிரி, மெயின்டெனபிளான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, அது வந்து ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க. ஒரு கம்பெனி அப்படிங்கிற அந்த யூனிட்டே வந்து லீகலா பாக்குறப்ப இட் இஸ் an individual இல்லையா? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் வருது அப்படின்னா இது வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க முடியும். ஓகே, ஆனா ஒரு அசோசியேஷன் அது எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாங்க. ஓகே, பெட்டிஷனர் சைட்ல. ஹைகோர்ட் அதுக்கு வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க, there are several apex court judgments, it has laid down the law. இந்த மாதிரி வந்து அசோசியேஷன்ஸும் ஃபண்டமெண்டல் ரைட் இன்ஃப்ளூயன்ஸ்மெண்ட்ஸை வந்து கேட்க முடியும், they can file a petition அப்படின்னு சொல்லி நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது பெட்டிஷன் மெயின்டெனபிளா இல்லையா அப்படிங்கறத வந்து
அட்ரஸ் பண்ணி எஸ் த பெட்டிஷன் இஸ் மெயின்டெனபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சசின், இப்போ வந்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ல வந்து யூனியன் லிஸ்ட்ல என்ட்ரி நம்பர் 81. ஆமாம், அதில் வந்து ஸ்டேட் வந்து லிஜிஸ்லேஷன் பண்ண முடியுமான்ற ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன்ங்கிறது யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. ஆமாம், அண்ட் ஆல்சோ இன்டர்ஸ்டேட் குவாரண்டைனும் யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப வந்து திஸ் கம்ஸ் அண்டர் இந்த என்ட்ரி 81 ஆஃப் த யூனியன் லிஸ்ட் இல்லையா? அதனால வந்து இப்போ வெதர் இதுல வந்து ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படி பாக்குறப்ப அது பண்ண முடியாது. அந்த கொஸ்டின் சாரி சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா செகண்ட் அதுவும் வந்து சரியா வராது. இட் இஸ் அகைன்ஸ்ட் த ஸ்டேட். அதுலயுமே வந்து திஸ் ஷால் நாட் ஹோல்ட் குட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே சச்சின், தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேட் வந்து பிரைவேட் எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து லெஜிஸ்லேஷன் த்ரூவா அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா? லா கொண்டு வர முடியுமா? அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து பிரைவேட் எம்ப்ளாயர்ஸ அவங்க வந்து எந்த ஸ்கில் ஃபோர்ஸை எடுக்கணும், அதுவும் வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து எடுக்கணும், ஓகே, அதை எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படிங்கறத அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, இந்த ஸ்கில் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஸ்கில் ஃபோர்ஸ் வந்து சே தட் பீகார் ஸ்டேட்ல வந்து ரொம்ப சரியா இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னா, இப்ப அங்கிருந்து இருக்கிறதுல எப்படி நம்ம வந்து தப்பு சொல்ல முடியும்? ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து தப்பு சொல்ல முடியும்? தமிழ்நாடுல இருந்து நம்ம ஸ்கில் ஃபோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி தப்பு சொல்ல முடியும்? அப்ப நம்ம எப்படி வந்து இந்த ஸ்டேட்ல இருந்து ஹரியானால இருந்து மட்டும்தான் நீங்க எம்ப்ளாயர்ஸை எடுக்கணும்னு நம்ம பிரைவேட் கம்பெனிஸை எப்படி நம்ம வந்து டைரக்ட் பண்ண முடியும்? அது வந்து ஸ்டேட் அதோட ஆம்பிட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருக்குல்ல. அதை வந்து நம்ம ஒரு இந்த ஸ்டேட்ல இருந்து மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனபிள் கிளாசிபிகேஷனா நம்மளால எடுத்துக்க முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் அந்த தேர்ட் கொஸ்டின் ஆஃப் லாவும் வந்து அகைன்ஸ்ட் த ஸ்டேட்டா போயிடுது. ஓகே, அப்ப ஃபோர்த் கொஸ்டின் ஆஃப் லா வந்து அவங்க ஆக்சுவலி டைரக்டா ஆர்டிகல் 19 வந்துடுறாங்க. ஆமா, அந்த ஜெனரல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஆமா, அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப ஆர்டிகல் 19ல கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஜி வந்து எவ்ரிபடி ஹாஸ் ரைட் டு டூ தேர் ப்ரொஃபஷன். என்ன இல்லையா, அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கணுங்கிறது அவங்களோட ரைட். ஆனா அதே 19ல தான் வந்து அடுத்தடுத்த சப் கிளாஸஸ்ல வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொடுக்கலாம். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க முடியும், ஸ்டேட்டால ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க முடியும். ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரீசனபிளா இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல பாக்குறப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரீசனபிளா இல்ல அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு ஸ்டாண்டுக்கு வராங்க. ஓகே, அதனால திஸ் இஸ் நாட் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோர்த் கொஸ்டின்ல பாக்குறப்போ இந்த லெஜிஸ்லேஷன் டஸ் நாட் ஹோல்ட் குட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்ல 81 நம்மளுக்கு தெரியணும், ஆர்டிகல் 19 நம்மளுக்கு தெரியணும், அண்ட் ரீசனபிள் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஆமா, அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா என்ன சொல்லுவேன்னா, இது மூலமா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி நம்மளுக்கு தெரியணும்னு நான் சொல்லுவேன். ஆமா, ஏன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, எவ்ரிபடி ஹேஸ், எல்லாருமே ஈக்குவல் பிஃபோர் லா. அது ஆமா, அது எதுவும் அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது. ஆனா ஸ்டேட் மேக்கிங் லெஜிஸ்லேஷன் இஃப் இட் ஆல் அந்த ரைட் ஈக்குவாலிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இட் ஷுட் பாஸ் 2 டெஸ்ட் இல்லையா? ஆமா. ஸோ அது வந்து ஒரு டெஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாம ஒரு செக்டை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா இட் ஷுட் பி அன் இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியேட். ஓகே, சரியா? அதே மாதிரி அந்த லெஜிஸ்லேஷன் அதோட எஃபெக்ட் அந்த டிஃபரன்ஷியா இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ரீசனபிள் நெக்ஸஸ் இருக்கும். ஓகே, என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு அவங்க பண்றாங்களோ அந்த இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா அதனால வந்து பெனிஃபிட் ஆகிறாங்களா, வெதர் தட் இஸ் a ரீசனபிள் நெக்ஸஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து அந்த ஆர்டிகல் 14 அந்த டெஸ்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆர்டிகலும் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த ரெண்டு விஷயமே நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆர்டிகல் 19 பொறுத்த வரைக்கும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இந்த ஹைகோர்ட் ஆர்டரை புரிஞ்சுக்கிறது ஈஸி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒட்டுமொத்தமாக இந்த கரண்ட் அஃபேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ஈஸி. ஓகே, ஸோ இதுதான் என்டையர்லி இந்த ஆர்டர்ல இருக்கிறது. அண்ட் ஐ எம் ஷுர் இப்ப ஏற்கனவே அந்த ஸ்டே ஆர்டர் கொடுத்தப்பவே ஸ்டேட் வந்து அப்பீல் போனாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கும் அப்பீல் போவாங்க. கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல எப்படி டிசைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே,
எனிவே ஆஃப்டர் லாங் டைம் ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டது ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, லெட்ஸ் சி, நம்ம எக்ஸ்பிளைன் வீடியோஸும் போடுவோம். அதே மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸையும் நம்ம வந்து இன்னும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ வித் த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் ஐ வில் மீட் யூ சூன் சிலம்பரசன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சசி.